நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடே, அதனால அவரு நாளைக்கு குட் ஃப்ரைடே ஏன் இவன் சனி போவாரு. ஞாயிறு தாங்க பிரச்சாரம் பண்றான். போன தடவை இதேதான் நடந்தது. எப்பா இவன் சனி ஞாயிறு தான் பிரச்சாரமே பண்றான். அண்ணா இல்ல நான் 5ஆம் தேதி கேட்டாரு பாண்டிச்சேரி குடுக்கல. இது வேணும்னு அவன் வேணும்னு தான் அப்படிதான் கேட்பான். அவன் வேணும்னு குறுகலா இருக்கிற சந்தை தான் கேட்பான். அப்பதான் நீ இது பண்ணி ரிஜெக்ட் பண்ணி நீங்க இந்த ஒரு சேல பண்ணி. நிமிஷம். இல்ல நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். மனித மிருகம் 5ஆம் தேதி கடைசி நாள். என் சீமானனுக்கு நாளையிலிருந்து அடுத்த வாரம் வரையும் எல்லாம் பர்மிஷன், அதாவது 6ஆம் தேதி 9ஆம் தேதி எலெக்ஷனா, சனிக்கிழமை கிளம்புறாரு சீமானு. சனிக்கிழமையிலிருந்து எனக்கு தெரிஞ்சு 7ஆம் தேதி கடைசி நாள். 7ஆம் தேதி வரையுமே பர்மிஷன் வாங்கி ஓகே ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு. ஏன் இந்த நாய்க்கு மட்டும் அப்ரூவல் ஆகல? ஏன் எனக்கு புரியல. இவனுக்கு மட்டும் ஏன் கேன்சல் பண்றாங்க? டிஎம்கேக்கு அப்ரூவல் ஆயிருக்கு, ஏடிஎம்கேக்கு அப்ரூவல் ஆயிருக்கு, விசிகாக்கு அப்ரூவல் ஆயிருக்கு, பிஜேபிக்கு இவன் வந்து எதுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்களோ அதை கேட்பான். ஆமா அவர் சொன்னது கரெக்ட். அவர் கேட்டது வந்து 5ஆம் தேதி வந்து இவர்ல பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் எல்லாம் பெரிய எல்லாம் போறதுனால இவர் கொடுக்கல. 19 இடத்துல கேட்டதுக்கு வெறும் 4 இடத்துல தான் கொடுத்துருந்தாங்க. ஏங்க யாருக்குமே 19 இடத்துல தர மாட்டாங்கங்க. அதுதான் எச்சா கேட்டாதானே அவங்க தர மாட்டாங்க. அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்படியே இவரு ஒரு நாள்ல அப்படியே 2 மாவட்டத்துல உள்ள போய் பிரச்சாரம் பண்ணி அறுத்து தள்ளிடுவாரு. பேச போறது 5 நிமிஷம். இல்ல அண்ணா இவனுங்க 2001 2006 தெரியல, ஜெயலலிதா பண்ணது என்னன்னா 2001 தான் நினைக்கிறேன். 4 தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த தேர்தல நம்ம போட்டியிடல, அதுக்கு 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணி அதனாலதான் எங்களுக்கு போட்டியிடாம போயிடுச்சுன்னு ஒரு சாக்கு கட்டினாங்க. அதே மாதிரி இந்த நாய் இப்ப பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு அரசியல் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த அம்மா இப்ப கேஸ் நடந்துச்சு, அது வந்து இதாகும்னு சொல்லி 4 தொகுதியில வந்து தெரிஞ்ச அத காரணம் காட்டி வேட்புமனு தள்ளுபடி பண்றோம். இவங்க 4 இடத்துல போட்டி போட்டாங்க. அதான் அந்த மாதிரி இந்த நாய் பிளான் பண்ணிட்டு இருக்கான். எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. இதெல்லாம் நாங்க அவன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த சைடு டெல்லியில சில பேர் எனக்கு தெரிஞ்சு அவனை கைட் பண்றான். அவன் கைட் பண்ணாமலாம் அவனுக்கு சொந்தமா இந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுனா மூளையும் கிடையாது, திறமையும் கிடையாது. புரியுதா? அவன் மூளை எந்த அளவுக்குன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஜாங்கிரி கணக்கு காட்டினான். புரியுதா உனக்கு? ரசிகர்கள் ஊத்துற பாலுக்கும் மாலைக்கும் ஜாங்கிரிக்கும் கணக்கு காட்டினான் அவன். அவனுக்குலாம் அவ்வளோ மூளைலாம் கிடையாது. ஓ அவனை கைட் பண்றது சென்ட்ரல் சைட்லேருந்து. நீ இன்னைக்கு போய் நீ வேட்புமனு தாக்கல் பண்ணு, இன்னைக்கு நீ இங்கே போயிட்டு நீ வந்து ரிப்போர்ட் பண்ணு, இங்கே இவங்களை போய் பண்ணு, உனக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இது எப்படின்னா நீ கேட்ட உடனே நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை ஆகிடும், மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணு, நீ என்கிட்ட மோதுற மாதிரி வா. அப்போதான் மக்கள் வந்து பார்த்தீங்களா அவர் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூடயும் மோதுறாரு, இன்னைக்கு நீ சிலிண்டரை பற்றி பேசுற. அப்போதான் மக்களுக்கு டவுட் வராது. அண்ணா கேட்கலண்ணா, யாருக்கு கேக்குதாண்ணா? கேக்குது, அவர் பேசுறது கேக்குது. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி வெளில போயிட்டு உள்ள திருப்பி வாங்க, உள்ள வாங்க. என் மேல கொஞ்சம் இறக்க சுபா படுங்கண்ணா. இதோட 3வது ஸ்பேஸ். இப்ப கரெக்டா தான் இருக்கு. போங்க கரெக்டா தான் இருக்கு. எவ்வளவு கரிசோறு தின்னீங்கல்ல எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. எனக்கு செம்ம காண்டு. சும்மா குரூப்ல வந்து மட்டன் எடுத்திருக்கேன் வருது வாயில, அதை எடுத்துருக்கேங்க. சாப்பிட்டு போங்க, ஏன் சொல்றீங்க? அது ஏன் சொன்னா பெருசா ஆக்டிவா ஸ்பேஸ் இல்லையா டிஎம் வந்து கேட்டிருந்தாங்க. வேலையா இருக்கேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான், புரிஞ்சுப்போம். சும்மா அதுவும் லஞ்ச் டைம்ல எரிச்சு கிளம்பிட வேண்டியது. எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஜிப்ஸி? தெரியும். சில டைம்ல சொல்லலாம், தப்பு இல்ல. அது லஞ்ச் டைம்ல சொல்லி ஆகணும். ஐயா எல்லாரும் ஒரு வேண்டுகோள், எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை டைம் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆனாரு இவரை போட வைக்கிறோம். காலைல விட்டுட்டு கரிசுவரா திங்கிற நீ வா. நான் எனக்கு வீட்டுக்கு போனா ரசம் சவுச்சவுன்ட்டு கடுப்பா போச்சு. இன்னைக்கு நான் எடுத்தது கூட ஒரு காரணம் இருந்தது. ஒரு 3 நாள் 4 நாள் எங்க அம்மா உடம்பு சரியில்லை. இப்பதான் கொஞ்சம் உடம்பு தேறி வந்திருக்கு. கொஞ்சம் கறிமீன் போட்டு எடுத்து போட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. வெயில்ல போய் நிக்கிறாங்க, அதுக்காக எடுத்தேன், வேற ஒண்ணும். அத இங்க வந்து சொல்லக்கூடாதுல. நான் வெயில்ல கிருஷ்ணகிரில இருந்து சுத்தி நிக்கிறேன். எங்க போனாலும் நீர் என்ன ஆதம் அர்ஜுனோ? இப்ப என்ன கறிமீன் எடுத்துருக்கேன் அழுதா காட்டுல. அது எங்களுக்கு சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க வர வர. எங்களுக்கு எல்லாம் கறிமீன் அடிக்க ஆள் இல்லையா? என்ன மசுக்குட்டி
ஜிப்சி இங்க பாருங்க. அதுவும் ஜிப்சி ப்ரோ, இன்னைக்கு வியாழக்கிழமை ஜிப்சி இன்னமும் ப்ரோ. நான் உங்களை நான் நினைச்சா கூட எங்க வெறுப்பேற்றணும்னு வீட்டுல செய்ய நினைச்சிருந்தேன்னா, மாட்டாங்க. இல்ல இந்த ஸ்பேஸ்ல உங்க எல்லாரும் நான் வெறுப்பேற்றணும்னு நினைச்சிருந்தேன்னா, இந்நேரம் நான் போயிட்டு குக்கர்ல இருந்து போயிட்டு என்ன கறிய மீன் கறியை அள்ளி போட்டு குடல் கறி வறுவலை கொஞ்சம் எடுத்து போட்டு இந்நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் ஏன் இப்ப பண்ணல? பரவாயில்ல, இனி பண்ணுங்க. கபிலன் ப்ரோ இப்ப சாப்பிட்டு முடிச்சேன், அது பரவாயில்ல. ஒண்ணுமே இப்ப எனக்கு பண்ணல. ஊறாது. நானே இப்பதான் எனக்கு நாங்க எங்க சாப்பிட்டோம் வீட்டுல இப்போ. கடையில ஒரு மண்ணு இல்ல 2 தோசை மட்டும் கபிலன் தின்னு ப்ரோ படுத்திருக்கேன். நீ இனிமே பண்ணு போ. ஐயோ பண்ணு. ஆனா ஒண்ணு சொல்றேன், கபிலன் ப்ரோ தேதியா போகும் 3 நாளைக்கு உனக்கு. இருங்க, யாரோ ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரோ கபிலன் பேச உங்களுக்கு கேக்குதா? யாரு? எனக்கு ஐடி தெரியல, வாய்ஸ் மட்டும் கேக்குது. பொன்னி கபிலன் ப்ரோ சொல்லுங்க. பொன்னி கபிலன் ப்ரோ, நாங்க 40 நாள் விரதம் ப்ரோ. நான் ஞாயிற்றுக்கிழமை தான் முடியுது. நீங்க இப்படி பண்றீங்க? இருந்துட்டு போங்க. நானும் யாரோ அரசியல் ஆமா, நீங்க கருத்து சொல்ல வர ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட்டு தானே போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி தானே சாப்பிட்டீங்க? எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? பிரியாணி மெட்ராஸ் பையன் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல கபிலன் ப்ரோ மெட்ராஸ் பையன். நான் கபிலன் ப்ரோ எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க தான். கபிலன் ப்ரோ போடுறது எங்களுக்கு சேர்த்துதான். எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மொத்த செலவே நான் ஏத்துக்கிறேன். எப்பா அந்த ஆட்டுக்குட்டியை விலையை தலையில கட்டிருக்கியா? அந்த ஆட்டுக்குட்டியை வெளியா நல்லா பெரிய ஆடா எடுக்கியா? மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். நான் ரெடி. கபிலன், ஆட்டுக்குட்டி முக்கியம் இல்ல, நம்மளுக்கு நல்ல குக்கு மட்டும் வேணும். அதை மட்டும் ரெடி பண்ணுங்க, அதான் மெயின். நான் சொல்லிட்டேன் ஜிப்சி, நான் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு செட்டிநாட்டு குக்கு தான் வேணும். எனக்கு எலும்பு ரசம் நான் குடிக்காம இந்த கட்டை வேகாது. சரி முட்டை. அண்ணா அந்த விருந்துக்கு முட்டை நான் ஸ்பான்சர். ஏன்னா இது என்னடா அந்த நெப்போலியன் படத்துல வர மாதிரி இருக்கு. அங்க இருந்து கோவை சரலா வரும், மடியில இருந்து ஒரே ஒரு முட்டை எடுத்துட்டு தம்பி காக்கா ஆசையா வச்சிருக்கிறோம், ஏன் இந்த முட்டை எங்களுக்கு போட தெரியாதா? ஏங்க நான் இங்க சொன்னா கேளு, நான் பண்ணையிலே வாங்கிட்டு வருவேன். வர்ற வழியில வாழை இலை அறுத்து உட்காந்து ஏண்டா இடுப்பு உயரத்துக்கு ஒரு ஆட்டுக்கறி எடுத்து போற எனக்கு முட்டை வைக்க தெரியாதா? சொன்னா கேட்க மாட்டேன், முட்டை விலைவாசி ரேட்டு தெரியாம. கபிலன் ப்ரோ, வடலூர்ல இருந்து சந்தையில இருக்கிற மொத்த காய்கறி நான் இறக்குறேன் ப்ரோ. இதே காய்கறி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அது ப்ரோ அது பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் நான் ஸ்பான்சர் பண்றேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நீங்க வடலூர் சந்தையில இருந்து தான் எடுத்துட்டு வருவீங்க. ஏன் என் ஊர் இங்க இருந்து லால்பேட்டை சந்தையில எல்லாம் இல்லையா? ஏன் வடலூர் சந்தையில இருந்து ஏதோ ஆட்டை பிடிச்சி எடுத்துட்டு வரேன், ஏதோ நாட்டுக்கோழி பிடிச்சி எடுத்துட்டு வரேன்னா ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. எப்பா இதம்மா உண்மையிலே இவங்களுக்கு வடலூர் சந்தை தெரியும் இருக்கு. ஏன்னா ஜிப்சி ஏரியால மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? ஒரு வாட்டி நான் வரும்போது ஒரு வாட்டி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் குறிஞ்சிப்பாடி கபிலன் ப்ரோ. ஏற்கனவே பேசும்போது குறிஞ்சிப்பாடிக்கும் வடலூருக்கு எம்மா தூரம் என்ன மிஞ்சி போனா 1.5 மணி நேரம். நீங்க தானே சொன்னீங்க வடலூர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு உங்களுக்கு. உண்மையாலுமே ப்ரோ நான் வடலூர் இதெல்லாம் பேச்செல்லாம் கிடையாது. ஆடு, முழு ஆடு, ஏலம் ஆடு, கருப்பு ஆடு, நாட்டு ஆடு. இல்ல கபிலன், சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க, பிரியாணி கிடையாது. ஒரு வண்டியில ஒரு பையன் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புங்க, ஆட்டோ மடியில உட்கார வச்சு இந்த பக்கம் அனுப்பி விடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். காலையில ஒரு 6 மணிக்கு. ஆனா கபிலன் நான் வண்டியில தான் வருவேன், கவலைப்படாதீங்க. எல்லாம் பாத்தீங்களா, எல்லாம் செலிப்ரேஷன் மூடுக்கு போயிட்டாங்க. விஜய் எப்ப இருந்தாலும் தோத்துருவான், மண்ணை கவ்விருவான், அவன் கட்சி நக்கிரும், நக்கிட்டு போயிடும், அதை நொட்டிட்டு போயிடும். அதனால என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் அதனாலதான் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன். ஐயா இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் சொல்றேன், கேட்டுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கபிலன் சொல்ல மாட்டாரு இங்க பிரியாணி சமைக்கல, கறி சோறு தான், நாங்க கறி விருந்துதான், அதுக்கான ஐட்டமா புக் பண்ணி வைங்க. நான் என்னோட பிறந்த நாள், என் பொண்ணோட பிறந்த நாள் எதுவுமே இந்த வருஷம் கொண்டாடல. ஏன்னா மே 5ஆம் தேதி என் கல்யாண நாள். 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் 5ஆம் தேதி எங்களுக்கு வந்தே ஆகணும். வார்த்தையை விட்டுட்டீங்க. இங்க பாருங்க, ரசிகர்கள் வாக்கு கொடுத்தா நாக்கு விட்டாங்கன்னா மாற மாட்டாங்க, பாத்துங்க. வாக்கு மாறக்கூடாது. இல்ல கபிலன் அவங்க சொன்னது கபிலன் ப்ரோ, 5ஆம் தேதி அவங்க கல்யாணம் நாளாம், மொத்தமா சேர்த்து அவங்களே ட்ரீட் வைக்கிறாங்கறாங்க. உனக்கு சரி, நீங்க ஆட்டை மட்டும் அனுப்புங்க, நீங்க ஆட்டை மட்டும் அனுப்புங்க, நான் கொண்டாடல. நானே வண்டி எடுத்துட்டு வரேன். எங்க ஆடு இருக்கு, நல்லா இளம் ஆடா இருக்கணும், நல்லா 5 பேர் 6 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கணும், வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். எத்தனை பேருன்னு மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேரு, இந்த ஜலோட்டோ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கிறான். ஜிப்சி நானு கன்ஃபார்ம். ஜிப்சி வரும்போது மசக்குட்டி கார்ல அள்ளி தூக்கி போட்டு வந்துருங்க. தூக்கி போட்டுருவேன்.
மொசுக்குட்டி வைட் கார்த்தி பேரை தூக்கி வந்துருவான். போட்டுருவேன். ஆமா அந்த கார்த்தி கார்த்தி வந்துருவான். அப்படியே அந்த சதீஷ் தூக்கி போட்டு வந்துருவான் தான், அவன் வந்துருவான். ஒரு 6 பேர் வந்துருவாங்க. ஒரு 7-8 பேர் சாப்பிட்டுட்டு எப்பா வரும்போது வாளி எடுத்துட்டு வந்துடணும். அதுக்குன்னு பெருசா இந்த எடுத்துட்டு கூட சின்னதா இந்த தூக்குச்சட்டி வாளி, புரியுதா? அண்ணா என் ஹைட்டுக்கு வந்திருக்கு போதும்லண்ணே. சின்னதா ஒரு தூக்குச்சட்டி வாளி தெரியுமில, சின்னதா இருக்குமே. அதான் அந்த அதுல குழம்பு போட்டு கொடுத்துட்றேன், கறி குழம்பு அதுல போட்டு கொடுத்துட்றேன். அது நைட் வரைக்கும் நல்லா தாங்கும். என்ன போட்டு கொடுத்துட்றேன். அப்படியே வீட்டுல எடுத்து போட்டு அங்க போட்டு நல்லா போட்டு நல்லா அடிச்சு பிசைஞ்சு சாப்பிடு. இங்க இருக்கிற ஸ்பீக்கர் மட்டுமா லிசனரும் வருவாங்களா? எனக்கு நான் அதுக்குன்னு நான் ஊருக்கே படையல் வைக்க முடியாது. நான் விஜயகாந்த் கிடையாது பேசிக்கலி. அதனால அவசரப்பட்டு யாரும் இன்விடேஷன் கொடுக்கறவங்க மட்டும்தான். யாரெல்லாம் விஜய் போட்டு பொழக்கிறீங்களா, யாரெல்லாம் ஹெவியா வந்து விஜய போட்டு பொழந்த அடிச்சு ஸ்பேஸ் ட்வீட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் விருந்து பாத்துங்க. என்ன ஜிப்சி? ஆமா ஆமா ஆமா. இல்ல இருந்தாலும் வருவாங்க. நம்மளுக்கு 2-3 பேரு ஸ்பீக்கர் வராத ஆளுங்க இருக்காங்கல்ல. சரி ஓகே, போட்டு விடு. அது அந்த லிஸ்ட் நம்ம அப்புறம் போடுவோம். போட்டுருங்க. என்ன இவன் விட்டா அடுத்து நான் களத்துல என்ன பந்தல் போடுறதா? கபிலன் சீரியஸா தான் சொல்றேன். கணக்கு போடுங்க, எத்தனை கிலோ ஆடு, ஒரு ஆடுன்னு போடுறீங்க. அது ஆட்டு குட்டியா இல்ல ஆடா, எத்தனை கிலோ எத்தனை பேர் ஜிப்சி? வளர்ந்தாடுனா எப்ப இருந்தாலும் ஒரு 10 பேர் 15 பேர் சாப்பிடலாம் ஜிப்சி, 20 பேர் சாப்பிடலாம் ஜிப்சி நல்லா. அப்ப ஓகே. அப்ப 20 பேர் 15-20 பேர் வருவாங்க. 4 பீஸ் தலைக்கு 4 பீஸ்ன்னு போட்டா கூட 20 பேர் தாராளமா போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே மீன் சும்மா ஒரு 3 கிலோ மீனை வாங்கி மீன் குழம்பு வச்சிட்டோம்னு வச்சுங்க. என்ன நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும், மீன் இருக்கட்டும், நல்லா இருக்கும். எப்பா செல்லட்டும். உன் ஊர்ல ஐர மீன் கிடைக்குமாடா? ஐயா என் ஊரு மொட்டைக்காடு, எங்க ஐர மீன் கிடைக்கும்? மதுரை சைடு இருந்து யார் வராங்கன்னு பாருங்க, அங்கதான் ஐர மீன் கிடைக்கும். என் ஊர்லயே கிடைக்கும். ஆத்துல உட்காந்து பிடிக்கணும் ஃப்ரெஷ்ஷான ஐர மீன். அப்படியே ஐஸ் பாக்ஸ்ல போட்டு, அப்படியே ஐஸ் பெட்டியில போட்டு தண்ணியை போட்டு அப்படியே கார்ல வரும்போது எடுத்துட்டு வரணும் ஐர மீன். ஒரு 2 கிலோ போதும். முட்டைக்கு ஃபேமஸ் முட்டை கோழின்னு கேட்டீங்கன்னா நம்ம குக்கு தான்ப்பா மெயின். எப்பா முதல்ல குக்க பிடிங்கப்பா. இல்ல அவர் கோழி கொண்டு வர நாட்டுக்கோழி மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், அவ்வளவுதான். நிறைய வந்துச்சுன்னா கபிலன் டேஸ்ட் மாறிடும். அந்த நான் என்ன சொல்றேன், கெடா இருந்து நான் அதை வச்சிருக்கேன் சைட்ல கொஞ்சம் மீன் வருவல. சரி ஓகே விடுங்க, குக்க மட்டும் பிடிங்க, எனக்கு அதான் வேணும். கபிலன் அதே மாதிரி 2 அணிலையும் பிடிக்கும் கபிலன். அந்த அணிலுக்கு சோறு போட்டு ஒரு பிஜிஎம் லாலே லாலோ அப்படின்னு கட்டுங்க. சிப்ஸ் ப்ரோ அந்த பாட்டு இல்ல, சிவகாசி படத்துல வரதா என்னந்தாவ செஞ்சு போட்டோம் அந்த பாட்டு. சரி ஓகே, நான் எங்க தான் போறேன். லிங்கா படத்துல விஜயகுமார் ராதா ரவி அழுதுகிட்டே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. 2 அணில நீங்க பிடிக்கிறீங்க, அந்த அணில் 2 கட்டி போட்டு நம்ம முதல்ல ஊட்டி தான் நான் சாப்பிடணும். நீ சாப்பிடு அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி 2 அணில பிடிச்சி வைக்கிறேன். இது தலைவரை எழுப்பிட்டு நடுராத்திரி எழுப்பிட்டு குத்து வைங்கள வயல சாப்பாடு வச்சு அந்த மாதிரி. சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு ஸ்பாட் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க ப்ரோ எங்கன்ட்டு. ஏன்னா இவங்க உண்மையிலே ஸ்பான்சர் பண்றாங்க போல இருக்குங்க. பாருங்க அவங்க சீரியஸா இருக்காங்க. நான் வர்ற வழியில இந்த பாண்டிச்சேரியில ரொம்ப நல்ல தண்ணி இருக்கும், 2 பக்கெட்ல புடிச்சு வந்துடுறேன். சரிங்களா? நல்ல தண்ணி சமைச்சாதான் நல்லா இருக்கும். அந்த நல்ல தண்ணியும் ஆல்ரெடி இருக்கு. அது பத்தாது, நிறைய கூட்டம் வருது வர்ற பார்த்தா. சரி ஓகே. நீங்க நல்ல தண்ணி வேணாம், இந்த கெட்டி தண்ணி இருக்குல்ல, கெட்டி தண்ணி. ஆமா ஜிப்சி, கெட்டி தண்ணி இருக்குல்ல, கெட்டி தண்ணி டின்னுல வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க கெட்டி தண்ணி. அது நீங்க ஒரு வாங்கிட்டு வந்துருங்க பாத்து. சரி ஓகே, வரும்போது புடிச்சு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டு போகணும், அவ்வளவுதான். நீங்க வேற தூக்கல போட்டு போறீங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அப்புறம் எனக்கெல்லாம் திரும்பி போற ஐடியாவே இல்ல. 2-3 நாள் லீவ் போட்டுருவேன், முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுதான் வருவேன். ஜிப்சி அது அப்படி சொல்லு, எனக்கெல்லாம் திரும்பி போற ஐடியாவே இல்ல, அப்படி சொல்லுங்க ஜிப்சி.
இல்ல கபிலண்ணே, அப்ப 4ஆம் தேதி நைட்டு எப்படியா இருந்தாலும் நான் ஓட்டு இன்னைக்கு முடிச்சுட்டு விடுவேன். வந்த உடனே பஸ் ஏறி ஓகே, நேரா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கீழே கட்டில் தான் இருக்கும் வயக்காட்டுல, ஒன்றும் பிரச்சனை. காத்தெல்லாம் ஜம்முன்னு வரும் ஜிப்சி. எனக்கெல்லாம் பிரச்சனை ஏன்னா இல்லை. ஐயா சாப்பிட்டு அலச்சல இருந்தா அப்படியே படுத்து ஐயா முடியும். எனக்கு தூக்கமே வராது. வராதே. ஜிப்சி நான் பறந்துட்டு இருப்பேன். ஜிப்சி இப்படி ஒண்ணு பண்ணிருவோமா? ஜிப்சி ஒண்ணு பண்ணிருவோமா? காத்துக்குள்ள கார் உள்ள, கார்லாம் உள்ள வரும். என்ன காரை உள்ள கொண்டு நிப்பாட்டிடலாம். ஸ்பேஸ போட்டு எப்படியா அன்னைக்கு ஸ்பேஸ போட்டு எல்லாரும் ஒரே ஸ்பீக்கர்ல உட்கார்ந்து கத்துறோம். காட்டுல இருக்கிற பாம்பலத்தையும் கார்ல ஏத்தலாம்னு ஐடியா. அன்னைக்குன்னு பார்த்து விஜய் ஃபேன் ஸ்பேஸ் அவனா போட்டிருப்பான். காலையில அவனுக்கு ஸ்பேஸ்ல போயிட்டு நீ எதுவுமே பேச வேணாம், அது திருச்சிட்டு வந்துருங்க. அவன் அதுலயே காண்டாக்ட் கடுப்பா. ஐயோ 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 சொல்லாதீங்க, இப்பவே சொல்லாதீங்க, இருங்க அதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த டைம் வரட்டும் அப்படின்னா நல்லா இருக்கும். லீக் பண்ணாதீங்க, படத்தை லீக் பண்ணாதீங்க. நான் அப்படியே பொத்தி வச்சிருக்கிறேன். குதூகலமா இருக்கிறனால அந்த குதூகலத்துல தாங்க முடியாம உள்ள வந்து பொங்கி வந்துருச்சு. ரெட் டிராகன் வராரான்னு கேளுனே. முதல்ல வரேன்னு வந்துருவான். ரெட் டிராகன்லாம் வந்துருவான். சரி, அப்ப கபிலன் பஸ்ல வரக்கூடாது, அப்படியே கார்ல அப்படியே எப்ப நான் கேட்பேன். நான் கன்ஃபார்மா டிஎம்ல வந்து கேட்பேன். சரியா, ஃபோன் பண்ணி கேட்கறேன். அப்ப வந்து சொல்லிருங்க. சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு அதுக்கேற்ற மாதிரியே பாத்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஆமா, பல்லு கட்டிடுங்க. இல்ல ஜிப்சி, எனக்கு என்ன பையனா மே நாள் களத்துல எந்த வேலையும் இருக்க கூடாது. நீங்க அத மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மே 4 காலையில 8 மணிக்கு ஏஞ்சி உட்கார்றோம், வந்து அணையில அடிக்கிறோம். உளுந்து செடி இழுக்கிறோம். அது உளுந்து அடிச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் களம் நல்லா சுத்தமாயிடும். ஓகேவா? அந்த நேரத்துல யாரும் இல்ல வரும். இல்லன்னா அன்னைக்கு வந்து பாத்துட்டு நான் டேட் சொல்றேன். கரெக்டா டேட் நான் பாத்துட்டு சொல்றேன். ஸ்பேஸ் போறதுக்கு 10 மணிக்கு பத்தாது. ஏன்னா 2-3 ஸ்பேஸ் போடணும்னு நினைக்கிறேன் மே 4 அன்னைக்கு. அது கிடக்குங்க. ஏங்க கரண்ட் இருக்கு, அப்படி சார்ஜ் போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன 4 மைக்கெல்லாம் பாத்துக்கலாம். வேற ஸ்பேஸ் போட்டா இல்ல மெட்ராஸ் பே நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு போனை பிரிச்சுக்குவோம். 3 பேர் ஒரு மைக்குங்கிற மாதிரி எல்லாம் அங்கதானே இருப்போம். ஆளாளுக்கு பிரிச்சு உட்காந்து அன்னைக்கெல்லாம் நம்ம பேசவே கூடாது. நம்ம லிசனர்ஸ் வந்து மேல பேசணும், நம்ம அதை கேட்டு என்ஜாய் பண்ணணும். நீங்க எப்படி குத்தினீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். ஆமா, யாராருக்கு ஓட்டு போட்டீங்க, எப்படி போட்டீங்க? ஜிப்சி ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு பண்ணிருமா ஜிப்சி? ஓட்டு எண்ணிக்கை முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இல்ல, என் கணக்கு கரெக்ட்னா இவனுக்கு வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி ஓட்டு. என்ன சொல்லட்டா, என்ன ஜிப்சி, அன்னைக்கு வந்து இவனுங்க வந்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு போட்டோ எடுத்து போடுவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்றாங்களாமா. ஓகேவா? ஐயா குற்றாங்க ஐயா, அது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல காணும். என்ன கருமமா இருந்துட்டு போட்டான். ஆனா அவனுக்கு பண்ணுவானுங்க. அவனுங்க என்னைக்காவது குற்றம் இல்லாத செஞ்சிருக்கானுங்களா? குற்றத்தை தான் செய்வானுங்க. விஜய் ஃபேனே குற்றம் செஞ்சவன் தானே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு அந்த ட்ரெண்ட் ஒன்று பண்ணுவானுங்க. நாம அதுக்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் ஒன்று ரெடியா வச்சுக்கோங்கன்றேன். நான் அவனை வச்சிருக்கேன். அவனுக்கு என்னென்னலாம் யோசிப்பானுங்க, எப்படிலாம் யோசிப்பானுங்க. ஏர்போர்ட்ல எக்ஸ்பீரியன் தூக்க போறாங்க. என்ன அவன் இந்த பக்கம் வரவே மாட்டான் கபிலன், எங்கேயாவது ஓடி போயிடுவான். நாடு போயிடுவான். அவன் ஆந்திரால போய் இறங்கினாலும் சரி, இல்ல அவன் கேரளால போய் இறங்கினாலும் சரி, தூக்குறதுதான். அண்ணே அவனை தூக்கலாம் தேவையில்லை, வருவானுங்க. இந்த நேரம் பார்த்தா காக்கா எல்லாம் ஃபிளைட் ஏறி வரும். ஃபாரின்ல இருக்கிற காக்கா எல்லாம் ஃபிளைட் ஏறி வரும். தொக்கா தூக்குவாங்க. வெயிட் பண்ணுங்க கபிலன். எனக்கு எந்த முள்ள நாயை பத்தியும் கவலை இல்லை. இந்த பனையூர்ல இருக்கிற நாயா அந்த கேஸ்ல ஏதாவது ஒண்ணு போட்டு தூக்கணும். நான் அதுக்குதான் வெயிட்டிங். இதுக்கெல்லாம் விடுங்க, சில்லறைங்க. முதல்ல இது தூக்கணும். இல்ல ஜிப்சி, நீங்க சொல்றது நான் சொல்றது ஆதவர்ஜன ஒருத்தனை தூக்கணும் முடிஞ்சு போச்சு, கட்சியே காலி. ஏன்னா உள்ள இருந்தவன் அவன் தான். அவன் வெளில வந்து 4 விஷயங்களை போட்டு கொடுப்பான் ஜிப்சி. அவனை பகச்சிக்கவே முடியாது நீ இவனுங்க, தெரியுமா? அவன் எல்லா வேலையும் சித்து வேலையும் காட்டுவான். ஆட்டுக்கறி பத்தி பேசின உடனே பாதி பேர் போயிட்டாங்க. 30 பேர் எஸ்கேப் ஆட்டுக்கறி பத்தி பேசும்போது. அவங்களுக்கு எச்சி ஊறுது போல, பசி புடிங்கி இருக்கும், போயிருப்பாங்க பாய் பசங்க அப்படின்ட்டு. உட்கார்ந்துட்டு இந்த பேசினா போகாம என்ன பண்ணுவீங்க? இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ரசம் வச்சிருப்பாங்க கீழே. ரசம் சோத்துல நல்லா கொள்ளி அப்படி போட்டு எடுத்து. அதே நீங்க காலையில நான்வெஜ் சாப்பிட்டீங்களே, நைட் ரசம் சோறு சாப்பிட்டா சரிக்கும். அதனால சாப்பிடுங்க. நானே வெயில்ல சுத்திட்டு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஆட்டுக்கறி மெட்ராஸ் பையன். நான் ஆட்டுக்கறி எடுத்தாலே 1.5 நாள் வர மாதிரி தான் எடுப்பேன். ஓ புரியுதா? இட்லிக்கு சாப்பிடலாம், தோசைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன அணில இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு எச்சி ஊருக்கும், அதனாலதான் ஓட்டானுங்க. வேற கையாட்டி நேக்குறாருனே. அவரை கையை கொஞ்சம் மேல ஏத்துங்கன்னா இங்க தள்ளி. யாரு? எங்க ரெட் டிராகன்லாம் ரேடார்லயே காட்டல. கீழ ஓகே ஓகே. அவன் வந்து எனக்கு கூட தெரியல, ஆனா இவனுக்கு தெரியுது.
என்ன 2 4 பேரும் டைம் ஜோடி வந்துட்டு போயிட்டாரு. போட்டுருக்கீங்க 4 டைம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அவனுக்கு வாய் ஊருக்கான், அவன் ஏதோ தின்ட்டு முழுங்கிட்டு வந்திருப்பான். அவன் பாருங்களேன்ப்பா உனக்கு கதையா ஆனா இழப்பான். இன்னும் பாருங்களேன், என்ன ஃபாலோ பேக் பண்ணாம சுத்தி நிக்கிறப்பல எதுக்கு? ஆனா அவன் பண்ண மாட்டான், அவன் பண்ண மாட்டான், ஜலட்டு பண்ண மாட்டான். அவரு ட்வீட் போட்டா நம்ம ஆர்த்தி தட்டணும், நமக்கு அவர் ஆர்த்தி தட்ட மாட்டாரு, புரியுதா? ஓஹோ, காசு கேட்டா கூட கொடுத்துருவான், ஆனா ஆர்த்தி கேட்டா கொடுக்க மாட்டான். அவ்வளவு பெரிய ஆளு அவரு. வாழும் விஜய் இவரு. ரைட். எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லடா, இப்பதான்டா நான் வேணப்ப போன போட்டுமா, போய் சாப்பிட்டு வரட்டுமா? ஐயோ, மீண்டும் போய் சாப்பிட்டு வாங்க. போஸ்ட் மட்டும் கொடுத்துருப்போம். உனக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க முடியாது. எனக்கு இல்ல, ஜிப்சி கொடுங்க. இல்ல கபிலன், இது கவனிச்சிங்களா? இவரு சினிமாக்கு ஒரு ஐடி, அரசியலுக்கு ஒரு ஐடி தான் வச்சிருந்தாரு. இவன் வாழும் விஜய்ங்க, புரியுதா ஜிப்சி? இல்ல இவனை சொல்ல, நான் அவனையே தான் சொல்றேன், விஜய் தான் சொல்றேன். விஜய் எல்லாம் சொல்லாதீங்க. ஐயோ, நான் ஒண்ணு சொல்லல. விஜய் வந்து இன்னைக்கு அந்த பாட்டை அவனோட சினிமா ஐடியில ரிலீஸ் பண்ணாப்பா. அந்த பாட்டை அத அவன் சினிமா பாட்டா பாக்குறான். வெக்கம் கட்டவனே, யாரா அவன் அப்படின்னு நினைச்சேன் நானு. நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கான் அவன். இல்ல அதுல இன்னொரு சூட்சமா இருக்கு. எப்படின்னா, இந்த ஏர்டெல் இந்த மாதிரி கால் அப்படின்னா வச்சிருக்கணும்னா சினிமா டிவில தான் வச்சிருக்க முடியும். பொலிட்டிக்கல் சாங்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இவன் என்ன பண்ணிருக்கான்னா, இது வந்து சினிமா பாட்டுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான். ரிஜிஸ்டர் பண்ணி அதுலலாம் கால் அப்படின்னா வர மாதிரி வச்சிருக்கான். சினிமா பாட்டு என்ன பாருங்க, எந்த சினிமா பாட்டு இது? என்ன பாட்டுல வருது? நீங்க பண்ணா சரி, இப்ப இந்த பாட்டை ரிங்டோனாவே வச்சுட்டான். இந்த நாளை பின்ன கால் பண்ணும் போது எப்படி வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ, எப்படி விஜய் ஃபீமேல் ஃபேன்ஸுக்கு வந்து பசங்க கொடுக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி காலை ரிங்டோனை வச்சா தள்ளி தானே போவாங்க. கண்டிப்பா போவாங்க. அப்புறம் இனிமேல் விஜய் ஃபேன்ஸ்னாலே அவன் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறான், ஏங்க வேணான்றீங்க? வச்சுக்கிட்டோம். இனிமேல் விஜய் ஃபேன்ஸ்னால அருவருப்பா பாக்குற மாதிரி வந்து விஜய் ஃபேன்ஸா ஐயோ அவங்க முட்டா கூதிங்களாச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்துருச்சு. அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கு நாடு. ஆல்ரெடி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன நினைக்கிறது துவைக்கிறது இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதலையாவது சரி சரியாயிரும் நினைச்சாங்க. இப்ப வாய்ப்பே இல்லாத முடிவு பண்ணாங்க. ஆமா, விஜய் ஒரு வாரம் ஜானரேசன்லாம் ஒரு வாரம் உட்காந்து பிளான் போட்டானுங்க ஜெப்சி. இந்த திருச்சியில இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல பேக்ரவுண்ட்ல எம்ஜிஆர், ஃப்ரண்ட்ல விஜயை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் பிளான் பண்ணானுங்க. இவனுங்க குரோக்ல சின்னதா ஒரே ஒரு ப்ராம்ப்ட் போட்டு முடிச்சு விட்டானுங்க. யாரு ப்ராம்ப்ட் போட்டா அந்த ஃபைட்டா? பிளாக்கெட் ஃபர்ஸ்ட் பிளாக்கெட் போட்டாப்ல. அப்புறம் நான் பார்த்தேன், சரி ஆனா எம்பல் பண்ணி நான் ஒன்னு எடுத்து விட்டேன். இப்ப எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாரும் இறக்கி விட்டாங்க. இந்நேரம் ஜிப்சி அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பிச்சின்னு போயிருக்கும் ஜிப்சி. அத ஆல்ரெடி ரோஸ்டர் பிரதர்ஸ் போட்டு யூடியூப்ல ஓடிட்டுங்கறானுங்க. இல்ல, இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகணும். அடுத்தது வேற மாதிரி பண்ணணும். இனிமேல் இது ஆக்சுவலி இதாங்க கிரியேட்டிவிட்டி. நான் ஆக்சுவலி அந்த நடுவரில் மதியம் ஜிப்சி ஒன்று நோட் பண்ணி ஒன்று பண்ணாப்ல, அது மீம்ஸா போட்டோமா. அடுத்தது அந்த எம்ஜிஆரே மூவ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவன் நாளை பின்ன சில பக்கத்துல வின்மெட் போய் நிப்பான். சொச்சா இருக்கிற மாவட்டத்துல எங்கேயாச்சும் எம்ஜிஆர் சில பக்கம் போய் நிப்பானுங்க. இவனுங்க இனிமேல நிக்க மாட்டான். அடிக்கிற இன்னைக்கு போடுற போடுல நாளை பின்ன எம்ஜிஆர் சிலை மட்டும் இல்ல, நாளைக்கு எந்த சிலை பக்கத்துலயுமே இவன் போய் நிக்க மாட்டான். காமராஜர் சிலை பக்கம் போனா இதே தான் நடக்கும். அண்ணா சிலை பக்கத்துல போய் நின்னா இதான் நடக்கும். நாளை பின்ன அவன் சில பக்கத்துல போய் வண்டி நிக்க மாட்டான். என் கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா எழுதி வச்சு சொல்லட்டும். இப்ப நம்ம பேச கேக்குறவன் பேச கேக்குறவன் கண்டிப்பா நாளைக்கு நீ வேணா பாரு, இனி எந்த மாவட்டத்திலயும் சில பின்னாடி போய் நிக்க மாட்டான். நாளைக்கு பெரியார் சிலைக்கு போனா கொம்பத்து அடிப்போம். அண்ணா சிலைக்கு போனா வெத்தலை போட மூஞ்சில துப்ப சொல்லுவோம். காமராஜர் போனா துண்டு எடுத்து மண்டையிலே போட சொல்லுவோம். ஒரு தலைவருக்கு ஒரு இதை வச்சு அடிக்க வைப்போம். நல்ல WWE மாதிரி ஸ்மாக் போட சொல்லுங்க. நல்லா ஸ்மாக் டவுன் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி போட சொல்லுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அவன அர்னால்டு சிலைக்கு போய் மாலை போட சொல்லுங்க. WWE வெயிட் லிஃப்டிங் போட்டு தூக்கி எறிய சொல்லலாம். சரி சொன்னா ஏறி பேர் கோச்சுக்குவாங்க. சோபனோட சிலைக்கு மாலை போடலாம். இவன் அடுத்த ட்ரெண்ட் இவன் சிலைக்கு இல்லைங்க. அடுத்தது அங்க இருந்து யாராவது கப்புல சாப்பாடு கொடுப்பாங்க. சார் இப்ப உட்காந்துக்கிட்டு கார் மேல உட்காந்து சோறு திம்பார். நீங்க பாருங்க. ஏன்னா இதைத்தான் பவன் கல்யாணம் நாங்க பண்ணி வச்சிருக்கான். அது அப்படியே இந்த நாய் காப்பி அடிக்கும். பின்னாடி பாட்டை விட்டுட்டீங்க, என்ன பாட்டு போடுவாங்கன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டை ரீமேக் பண்ணுவான், எழுதி வச்சு பேக்ரவுண்ட்ல போடுவானுங்க. ஏய், இவனுங்க அடுத்த எம்ஜிஆர்னு இவனை நம்ப வச்சிருக்கிறானடா. இவன் கனவுல இவன் மைண்ட்ல யாரோ சொல்லி இவனை நம்ப வச்சிருக்காங்க. இவன் எம்ஜிஆர்னு புரியுதா?
கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியாவே தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியாவே வாழ்ந்தா. என்ன கழட்டிக்கிட்டு என்ன பண்ணிக்க போறான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும். புரியல. எம்ஜிஆர் எப்ப 41 ரூபாய் கொண்டு ஓடி போனாருன்னா தெரியல. இவங்க எம்ஜிஆர்ன்றாங்க. அதாவது எனக்கு சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைதான். ஆனா தப்ப வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கிளியின் கழுத்தில் இருக்கிற கோடு மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம். வேற எதுவும் நம்மளுக்கு வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். சரி 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 சரி. ஐயோ வெள்ளக்கரடி, சும்மாவே இருக்கீங்க, மேல வரலாம்ல. கேட்டா லிசனர் மூடா, 10 மணிக்கு மேல இவர் வயலன்ஸ் மூடா, வேற ஏதாவது மூட்ல இருக்க போறாரு. எனக்கு இன்னும் ஒரு வீட்டுல பிரச்சனை போயில என்னது எப்ப வெள்ளக்கரடியை யாரும் பிரச்சனை பண்ண முடியுமா? வெள்ளக்கரடியாதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை. மத்தவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கா போல. யானையால யாருக்கா பிரச்சனை வருமா? வராது. யானையே தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டாதான் உண்டு. ஒயிட் பியர் மொசக்குடி மாதிரி இருங்க தைரியமா. ஏன்னா என்ன பாத்திரம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு பேட் எடுத்து டம்மால் அடிக்கிற மாதிரி திருப்பி விடுங்க. சத்தமா பேசாதீங்க மெட்ராஸ் பையன். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பவே பெட்ரூம்ல தான் உட்காந்துருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டு வாசல்ல பால்கனில இருந்து உட்காருவாரு. பாருங்க என்ன மசக்குட்டி. கபிலன், வருஷத்துக்கு கரடி 8 மாசம் ஹைபர்னேஷன்ல போவாங்க, போயிட்டாரா? கபிலன் ப்ரோ பேசுறதே கிடையாது. எப்ப பேசினாலும் சரி நிறைய பேசுறாப்புலன்னா வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு ஆலமரம் இருக்கு போல இருக்கு ஜிப்சி மெட்ராஸ் பையன். அங்க வந்து உட்காந்துருவாப்புல. அவருக்கு துணை அந்த ஆலம். போதி தர்மருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மரத்து கீழே உட்கார்ந்த ஒரே ஆளு மொசக்குட்டி மட்டும்தான். மொசக்குட்டி எதை பேசினார் சொல்லுங்க மொசக்குட்டி. இப்பெல்லாம் பேசுறதே இல்ல கபிலன் ப்ரோ. நம்ம வந்து எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலைகள்கிட்ட பேசுறதே கவுண்ட் பண்ணி படம் பார்த்திருக்கீங்களா? ஒன்லி வீச்சுதான், பேச்சே கிடையாது. வீச்சுதான் கிடையாது, பேச்சும் கிடையாது, வீச்சும் கிடையாது. நம்மள அவன் யாரு விஜய் பொண்டாட்டி கேஸ் கொடுத்த மாதிரி நம்மள மேல கேச கொடுத்துருவாங்க. மசக்குட்டி என்ன நாக்கு பேரலுது? என்ன மசக்குட்டி என்ன நாக்கு பேரலுது? நாக்குன்னா என்ன என்ன எலும்பில்லாத நாக்கு பிறலத்தான் செய்யும். ஜிப்சி ப்ரோ அண்ணாத்தையோட ஃபேன்ஸ் ஆயிட்டாரு. ஏங்க இவர் ஏதோ சும்மா நான் ஏதோ கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். இவர் ஏதோ மரத்துக்கடியில போய் கம்முன்னு உட்காந்துருக்காரு. இவர் மரத்துக்கடியில எதுக்கு போறாரு எனக்கு இப்போதானே புரியுது. ஏன்னா மசக்குட்டி உள்ள கைய உள்ள விட 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 நிறைய வெளில வரும் போல இருக்கு மரத்துக்குள்ள. அது உண்மைதான். நீங்க சொல்றத பார்த்தா இவர் உண்மையாக கண்டுபிடிச்சனா ஆலமரத்துல மட்டும்தாங்க இடுக்கு இருக்கும். தலைவன் உள்ள சொறி வச்சிருக்கிறாப்புல. இதெல்லாம் பேங்காது. கடவுளே, ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலே உள்ள இருக்கு போல இருக்கு ஜிப்சி. சேஃப்டி கொடுங்க. நீங்க எதுக்கு பாண்டிச்சேரிக்கு போறீங்க? மொசக்குட்டி வீட்டுல அள்ளி போட்டுட்டு வரும்போது அந்த ஆலமரத்துல 2 கையை உள்ள விட்டு போய் எடுத்து போட்டு வாங்க. மசக்குட்டி அதுங்காட்டி அவர் காலிபட்ல தான் போட்டு வச்சிருப்பாரு. காலிபட்ல தான் போறீங்க மசக்குட்டி. இன்னோட எல்லாத்தையும் நிறுத்துறீங்க சரியா? தவமா இருக்கீங்க, விரதம் இருக்கீங்க. விரதத்தை முடிச்சு போட்டு நம்ம என்ஜாய் பண்றோம் சரியா? இன்னில இருந்து எத்தனை 22 சத்தியம் பண்ணுங்க மசக்குட்டி. 22 நாள் விரதம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏங்க 40 நாள் அவங்க அது அப்ப அவங்க சொன்னாங்களே இந்தம்மா அவங்க எல்லாம் விரதம் இருக்குல்ல. நீங்க ஒரு 22 நாள் இருக்க மாட்டீங்களா விரதம்? இருங்க. அவர் ஒரே வாரத்துல நீங்க வேணா இருங்க, நான் வேடிக்கை. கபிலன் ப்ரோ நானே சமாதானப்படுத்துறதுக்கு நாளைக்கு பர்ச்சேஸ்க்கு கூட்டிட்டு போறேன். நீங்க வேற நான் சொல்லல, நீங்க வேணா இருங்க, நான் வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லாம. மசக்குட்டி அப்படி செய்யாதீங்க மசக்குட்டி. கொஞ்ச நேரம் விட்டு பிடிச்சு பாருங்க. நீங்க இன்னசென்ட்டா இருக்கீங்களே. விட்டா பிடிச்சிருவாங்க அப்புறம். உங்களுக்கு இப்ப இது பிரச்சனைக்கு அப்புறம் சாப்பாடு ஒழுங்கா வந்துச்சா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வந்துச்சா?